ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 941. நம்ம 4 போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 5 கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா 4 போர்டுக்கு 9 5 கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா 7-2 கொஞ்சம் எதிர்பார்த்தோம், அதில் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம 4 போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் நமக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கறி வந்து நான் டெய்லியுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வின்னிங் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் 7-5-9 கொடுக்குறப்பல 9 பாஸ், ஆல் போர்டுக்கு 9 நம்ம கொடுக்குறப்பல அதுவும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுக்குறப்பல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோபிநாத் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4-8 கொடுக்குறப்பல 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா முகமது மேடி அவர் பார்த்தீங்கன்னா பிசி 41 பாஸ் பண்ணிட்டாப்புல. பார்த்தீங்கன்னா 421 ஒரு பாக்ஸ் போட்டிருந்தால் ஒரு பிசிக்கு ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் ஓரளவுக்கு கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு 3 பேருக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். அவங்களும் கொஞ்சம் ஏன்னா டெய்லியுமே வின்னிங் கொடுக்குறாங்க. அதனால் இதை நீங்கள் மேட்ச் பண்ணாலும் டெய்லியுமே வின்னிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஹரிகௌதம் பார்த்தீங்கன்னா அவர் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு கொடுத்துட்டு தரப்பல சூப்பராக பாஸ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மணியாட்டம் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இது வரும். மகளை கேரளான் டிஆர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 13 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 13 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. திருடிஜல் பார்த்தீங்கன்னா 12 5000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 அதே மாதிரி திருடிஜல் 25 ப்ளே பண்ணுற மாதிரி 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்கள் பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 சிபோர்டு அடுத்து சிபோர்டு பிசி வின்னிங் 1000 அடுத்து திருடிஜல் பார்த்தீங்கன்னா 30 ப்ளே பண்ணுற மாதிரி 14,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 சிபோர்டு வின்னிங் 50 கொடுக்குறாங்க. அதே மாதிரி திருடிஜல் 60 நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 28,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 சிபோர்டு வின்னிங் 100 கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் திருடிஜல் 70 நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி வின்னிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 சிபோர்டு வின்னிங் 50 கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 30 நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 வின்னிங் கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட்டல் நீங்கள் 110 நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி தான் 4,50,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் பார்த்தீங்கன்னா 10,000 பிசி வின்னிங் 1000 சிபோர்டு வின்னிங் 100 கொடுத்துருக்காங்க. அதே வந்து புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கேரளா பார்த்தீங்கன்னா புக்கிங் டைம் 2:55 வரைக்கும் நீங்கள் கேரளா வந்து நம்பர் வச்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிஎல் 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 பார்த்தீங்கன்னா புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங் நம்பர் வருதோ அவங்க பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் உதவியாக இருக்கும் அவங்களுக்கு ப்ளே பண்ணேன். அதுக்கோசரம் தான் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொன்னேன். ஓகே, வந்து நம்ம இன்றைக்கி 9 மட்டும் தான் நம்ம ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம பாஸே பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு மட்டும் எடுக்க போகிறோம். ஆல் போர்டு ஏபிபிசி சிம்பிளாக அதிக நம்பரை நம்ம எடுக்க விட முடிவு பண்ணிச்சு. ஒரு கொஞ்ச நாளைக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க. ஓகே, வந்து நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0-16 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-16 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஏனுங்கிற ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எப்பயுமே எடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 847 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் மூவ் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம 0-16 ரொட்டேட் ஆப்ஷன் டிஎன் ஆப்ஷன் போட்டு 847 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்ட் நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 0-16 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 3 கிடைச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 137 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 137 டிஎன் ஆப்ஷன் 847 போடுறதுல நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட். பார்த்திங்கன்னா நம்ம 137 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8-0 கிடைச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 230 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 230 டிஎன் ஆப்ஷன் 847 போடுறது நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி நமக்கு 2ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 237 வச்சுட்டு நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 621. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 621 வச்சுட்டு நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்ட் நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 621 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 9 தான் கிடைச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 941 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 941 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 941 வச்சு எடுக்கல பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 4 கிடைச்சிருக்கு. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 நம்பரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 4க்கு 7 அதிகபட்சமாக நம்ம இந்த மாதம் ஸ்டார்ட்டில் அடிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து இன்றைக்கி ஆல் போர்டு மட்டும் தான் எடுத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிபிசி ஒரு சின்ன மெத்தட் தான் இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சு மட்டும் ப்ளே பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம ஒரு ஏபிபிசிஐசி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதை பற்றி நம்ம ஒரு 137 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஏபிபிசிஐசி எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 137 போட்டுக்கிறோம். இதில் பற்றி நம்ம என்ன ஆப்ஷன் போடுறோம்னா ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து இந்த மெத்தட் ஏபிபிசிஐசி நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 646 வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதை பற்றின கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் நம்பர் கடைசி நம்பர் எடுத்துக்கிறோம். புள்ளிக்கு முதல் நம்பரும் கடைசி நம்பரும் ஒரு மெத்தட் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 32 கிடச்சிருக்கு. அதை ரொட்டேட் பண்ணால் 23. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அது பக்கத்தால் புள்ளிக்கு 2வது கூடிய நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். கடைசியிலேருந்து 2வது கூடிய நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 கிடச்சிருக்கு. 72 ஆனால் 27. இது இந்த வந்து ஏபிபிசிக்கு ஒரு 4 நம்பர் கிடச்சிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 137 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 32 23 72 27 நமக்கு வந்து ஒரு 4 நம்பர்ஸ் நம்ம எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் 23 சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நம்ம வந்து 230 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தோன்னா அதே மாதிரி நம்ம வந்து 230 போட்டுக்கிறோம். இந்த ஈங்கிற ஆப்ஷனை போட்டு 646 போட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்ம நோட்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். புள்ளிக்கு முதல் நம்பர் கடைசி நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 3 அல்லது 4 எடுத்துக்கிறோம். அதில் வந்து நொட்டேட் பண்ணால் நமக்கு 43. ஓகேவா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 1, கடைசிக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 2. ஓகேவா? 1 2 நொட்டேட் பண்ணால் 21. பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஒரு 230 வச்சு எடுக்கல. நமக்கு ஏபிபிசி பார்த்தீங்கன்னா 34 43 12 21 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 21 பார்த்திங்கன்னா நமக்கு பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 621 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கிறோம். 621 ஆப்ஷன் 646 போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2, கடைசியாக இருக்கிற நம்பர் போட்டு நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 கிடச்சிருக்கு. ரொட்டேட் பண்ணால் 52 25 இல்லைனா 52. அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கிடச்சிருக்கு. கடைசி முதல் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 9. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணால் 94. நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 621 வச்சு எடுக்கல. நமக்கு 25 அல்லது 52 49 94 கிடச்சிருக்கு. 94 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 941 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 941 ஆப்ஷன் 646 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 4, கடைசியாக இருக்கிற நம்பர் நோட் பண்ணாலும் நமக்கு வந்து 4 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு 44 தான் வரும். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு 2வது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 கிடச்சிருக்கு. ஆனால் கடைசிக்கு முதல் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 கிடச்சிருக்கு. 67 ரொட்டேட் பண்ணால் நமக்கு 76 கிடச்சிருக்கு. மகளே நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 941 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 44 67 76 நாளைக்கு ஏபிபிசி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 7 4 கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா 67 76 பார்த்திங்கன்னா பிசிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 137 வச்சு எடுக்கல. நமக்கு 23 வந்து நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது 230 வச்சு எடுக்கல. நமக்கு பிசியில் நமக்கு 21 பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தபடியாக நம்ம 621 வச்சு எடுக்கல. நமக்கு 94 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 941 வச்சு எடுக்கல. நமக்கு பிசியில் பாஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மக்களை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 4 வந்து நம்ம வந்து ஒரு மெத்தட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 44 உங்களுக்கு உங்கள் கணக்கில் டவுல்ஸ் வந்தால் நீங்கள் 44 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 66 76 பார்த்திங்கன்னா பிசியில் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4க்கு 7ங்கிற நம்பர் தான் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம கவனம் பண்ணுங்கள். பிசிக்கு 76 இந்த மாதிரி கூட வரலாம். கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக தான் நம்பர்ஸ் கொடுக்கலானது வந்து அதனால தான் சிம்பிளான ஒரு மெத்தட் நம்ம எடுத்துகிட்டு கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க. கணக்கில் எந்த சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கே பண்ணிக்க. நமக்கு வந்து லைக்கே பண்ணிங்க. புதுசாக பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் பார்த்தா வீடியோ போட்டால் உடனே வரும். நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கும் போது நம்ம கசிங் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாத கடைசினால தான் நான் வந்து அதிக நம்பர் கொடுக்கக்கூடாது. ஆல்போர்டு மட்டும் தான் 2-3 நாளாக கொடுத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி நேற்றுக்கு ஆல்போர்டு கொடுத்துருக்கலாம். நேற்று வந்து ஏவிபிசி ஒரு வின்னிங் ஆகுன்ட்டு நான் வந்து கொடுத்தேன், பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு ஏவிபிசி வின்னிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணிங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். யாரும் வின்னிங் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து மற்றவங்களுக்கு. ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க.